ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தான் போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வளகாப்பு தானே. இல்லை சாரி பர்த்டே இல்லை பர்த்டேவும் இல்லையா, அப்புறம் என்னங்கய்யா 16 குழந்தைக்கு 16வது நாளாம். ஸோ அதனால் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து திருச்சி போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது, எப்படிலாம் நடக்குது, எதுக்கு போகிறோம், எப்படி போகிறோம், இனிமேல் தான் கூத்துருக்கு. அதை விட முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அந்த நான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. அஞ்சு மணிக்கு ரெடியாகி நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கோம். எத்தனை மணிக்கு வராது பாருங்க ஓனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கூத்து. எப்போ பார்த்தாலும் 4 மணிக்கு வர சொல்லுவாப்புல, வருவானுங்க 5:30 மணி 6 மணிக்கு. இதே கூத்து தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்போதைக்கு நம்ம தலைவன் வந்துட்டாப்புல கரெக்டான டைமில். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை ஆகிட்டாப்புல நம்மளால. அதனால் அண்ணி எழுப்பி விட்டாங்க. அதனால தான் கரெக்ட் டைமுக்கு வந்து வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நடத்துறதுக்குள்ள நான் படுறேன் அவரு. ஐயோ ஐயோ ஐயோ. ஸோ அதில் இன்னும் முக்கியமான ஒரு பெரிய தலை இன்னும் வரல. அவர் 5:45 தான் எழுப்பி விட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம், அவன் வந்தோடனே விளாக கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். அது அந்த வயலட்ரு நீங்கள் அப்படி ஒன்று இந்த ஃப்ரேமில் ஒன்று இது ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் சூப்பராக. இதை எடுத்து அவன் நடந்து போகிறான், கரெக்டாக இருக்குது, சூப்பராக ஃப்ரேம் செமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இத்தனை நாளும் வண்டியை தொடரான்னா இது வரைக்கும் தொடச்சதே கிடையாது. இன்றைக்கி மட்டும் பாருங்கள், வீடியோ எடுக்கிறோன்னே எஃபெக்ட்டு நம்மளால் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், பின்னாடி ஒரு சிங்கம். முன்னாடி தொடரான்னா எதை தொடக்கிறான் பாருங்க. வண்டியை தொடரா, கீழே தொடரா. ஒரு வழியாக நம்மளோட 4வது அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆம்பியரா இவனே, அது என்ன ஆம்பியரா வேம்பியரா, 3-4 கிங் இருப்பாங்களே, கிங்கு ராஜாக்க 3 ராஜா. ஃபர்ஸ்ட் ராஜா 3 மஸ்கிட்டியர்ஸ் மாதிரி. நாங்கள் இப்போது 4வது மஸ்கிட்டியர் வந்துட்டார். அந்த மஸ்கிட்டர் யாருன்னா நம்ம வில்லி தான். இவருக்கு இதான் வேலை. அந்த மாதிரி 5:50க்கு எந்திரிச்சு பட்டதாரி சமையல் 5:50க்கு எந்திரிச்சு வந்திருக்காப்புல 6:30 மணிக்கு. அடுத்து இன்னொரு 5வது மஸ்கிட்டோ ஒருத்தர் இருக்காரு. அந்த மஸ்கிட்டோ தான் கொசு மருந்து அடிச்சு கொள்ளணும். அந்த மஸ்கிட்டோ 5வது ஒருத்தர் இருக்கானா, யாருக்கும் 5வது ஆளு வருவார். அவர் வரும்போது அதை உங்களுக்கு காமிக்கிறேன் யாருன்னு. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஒரு வழியாக நம்மளோட 5வது மஸ்கிட்டோவும் வந்துருச்சு. அந்த மஸ்கிட்டோ யாருன்னு பார்க்குறீங்கன்னா அதை வந்து பாருங்கள், உள்ளே போகிறான் பாருங்க. அதுதான் அந்த 5வது மஸ்கிட்டோ. ஸோ வண்டிலாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். லைட்டாக சில் அவுட்டில் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து கிளம்பிட்டு ஜேர்னி ஸ்டார்டட். ஐயோ, இவனில் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை ஒரு விளாக் எடுக்கிறதுக்குள்ள. டேய் வாடா, அப்படியே போய் உள்ளே உட்காரு காருக்குள்ளே. இங்கே பார்த்துட்டு போ. இங்கே பாருங்க, ட்ராவலுக்கு போகிறதுக்கு தலைகாணிலாம் தூக்கிட்டு வராங்க வரிசையா. ஐயா இப்போதான் தெரியுதா டைம் ஆயிடுச்சு. அந்த 5வது மஸ்கிட்டோ துள்ளுது. இங்கே பாருங்க, டைம் ஆயிடுச்சா. ஏண்டா டேய் விளக்கண்ண, டைம் ஆயிடுச்சா. இப்போ வந்து காலைல 4 மணிலேருந்து எழுப்பி நின்றா இவருக்கு இப்போ தான் டைம் ஆகுதான். ஓகே, அம்பிட்டு பயிலெல்லாம் ஒரு வழியாக வண்டியில் ஏற்றியாச்சு. இந்த வடிவேல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஏற்றுற மாதிரி தான் மொத்த பேரையும் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளும் போய் உள்ளே ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் காமெடியாக இருக்குதோ, இருந்தாலும் பரவாயில்ல. ஆட்டோ கொய்யால பரவாயில்ல, டைமிங் நல்லா இருந்தது. தள்ளி உட்கார்றா. ஐயோ, இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. இங்கே பாரு, லேட்டாக வர்றது வந்துட்டு கூவுறது. வயிறு மாட்டிக்குது பாரு கீழே. பின்னாடி வயிறு இருக்குடா. ஓகே, கெட் ரெடி ஃபோர்ஸ். ஆமாங்க, அம்மா தூங்குது. प्यार प्रेम காதல். உண்மையிலே வயிறு வரதா பார்த்து செக் பண்ணிக்க. வளைக்கிறான், வளைக்க முடியாது. எனக்கு அனுப்புடா. ஏய் ஓட்டல முடியல. நீ ப்ளே பண்றா. யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணியா. ஷேர்
ஸ்டெபிலைசர் இவ்வளோ தூரம் ஸ்டெபிலைசர் இல்லையா அவனுக்கு? அடிக்க இப்போ கடை நல்லா இருக்கும். இட்லி தோசை ஓகே. இப்போ நாங்கள் லைட்டாக ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். என்ன பிரேக்குன்னு நீங்கள் வெளியே வந்து பாருங்கள். முக்குனாலும் வராதுதான் உனக்கு. என்ன சொன்னாப்புல? கவுண்டர் கேட்கலைங்க, கேட்கலாம். வீடியோவில் கேட்டிருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம். ஓகே படாமா. இந்த 5வது கொசு தொல்லை தாங்க முடியாது. 5வது கொசு ஓவராக பண்ணுது. ஏன்னு நீங்களே பாருங்கள். ஏன் சொல்கிறேங்க இப்போ பாருங்க. கொசு கொசு ஒருத்தரும் பாருங்க எப்படி ஆடி ஆடி வராங்க. முக்கியமான ஒரு இடத்த காட்டுறேன். திருவாரூர் 14 கிலோமீட்டரு, தாகூர் தர்கா நாகூர் தர்கா 26 கிலோமீட்டரு, நன்னிலம் நீர்பிச்சத்தை நீங்களே பார்த்துங்க. போர்டு போட்டிருக்கு. நாகூர் தர்கா போக வேண்டிய தூரம் போய் முடியல. திருச்சி மணப்பாறை போகணுமா? திருச்சியில் வண்டி டிரைவிங் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இது கூட. அது மட்டும் இல்லாமல் நம்மால் எத்தனாவது டிரைவிங் இது? இதுதான் ஃபஸ்ட்டு லாங் டிரைவிங். ஒரு 350 கிலோமீட்டர் ஃபஸ்ட் டைம் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. டீ டைம்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறோம். மிஸ்கின் வந்து நிற்கிறாராம். யாருன்னு பாருங்கள், அதோ பாருங்கள், வடை சாப்பிட்டுங்கிறாரு. அவர் தான் அந்த மிஸ்கின். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. நம்ம கடையில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வடை இருக்குது, போண்டா இருக்குது, சமோசா, அப்புறம் ஸ்வீட் போண்டா. நம்ம அண்ணா சூப்பராக டீ போட்டுன்னுக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு வரும். இவன் ஒரு பண்ணாடை. இந்த 5வது கொசுவை அடித்து கொல்லாமல் விடக்கூடாது. சேஸ் போட்டுக்குங்க. வடையை சாப்பிட்டு எண்ணெயை வந்து என் சட்டையில் துடைச்சிட்டான். நம்மால் ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கார். என்ன புது மாப்பிள்ள, என்னாச்சு? எப்படி இருக்குது? நல்லா இல்லையா? சாப்பிடும்போது பேச மாட்டோம். சாப்பிடும்போது பேச மாட்டாராம். அப்போ சட்னி சாம்பார்லாம் எப்படி கேட்பீங்க?